காலில் உள்ள காஃப் மசில்ஸ், கெண்டைக்கால் தசைகள், சோலியஸ் மற்றும் கேஸ்ட்ரோனீமியஸ் ஆகிய இரண்டாம் இதயம் என அழைக்கப்படுகின்றன. அவை இயங்கினால்தான் நமது இதயம் இயங்க முடியும். சுத்த இரத்தத்தை தமனிகள் மூலம் இதயம் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று அசுத்த இரத்தத்தை காலில் உள்ள இரண்டாம் இதயம் மேல் நோக்கி புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இதயத்தை நோக்கி செலுத்துவதில் பெரும் பங்கு ஆற்றுகிறது. மேல் நோக்கி தள்ளப்படும் அசுத்த இரத்தம் இதயத்தை அடைந்து பின்னர் அங்கிருந்து நுரையீரலுக்கு சென்று ஆக்சிஜனை பெற்று புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் சுத்த இரத்தமாக இதயத்தை அடைகிறது. இதனை இரத்த சுழற்சி என்கிறோம். நடக்கும்போது அல்லது ஓடும்போது மட்டுமே இரண்டாம் இதயம் செயல்படுகிறோம். வாழ்க்கை முறை மாற்றத்தால் பலர் பல மணி நேரம் அமர்ந்த நிலையில் வேலை செய்ய நேரிடுகிறது. நடைப்பயிற்சி இல்லையேல் டீப் வெயின் த்ராம்போசிஸ் மற்றும் பல்மனரி எம்பாலிசம் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படக்கூடும். அதனால்தான் நடைப்பயிற்சியின் அவசியம் பற்றி அனைவரும் பல்வேறு நிலைகளில் அறிவுறுத்துகின்றனர். அசைவின்றி பல மணி நேரம் நின்ற நிலையிலேயே வேலை செய்பவர்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஹார்ட், ஆர்டீரியல் சிஸ்டம் மற்றும் வீனஸ் சிஸ்டம் ஆகியவை சர்க்குலேட்டரி சிஸ்டம் என அழைக்கப்படுகிறது. நமது உடலுக்குள் சுமார் 5 லிட்டர் இரத்தம் இருக்கிறது என்றால் அதில் 30% தமனிகள் எனப்படும் ஆர்டீரியல் சைடிலும் வெயின்ஸ் எனப்படும் சிரைகளின் பகுதியில் 70% உள்ளது. இரத்த சுழற்சி உயிர் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இரத்த சுழற்சிக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இரண்டாம் இதயம் எனப்படும் காஃப் மசில்ஸ் இயங்க நடைப்பயிற்சி மிக மிக அவசியம். இரண்டாம் இதயம் சிறப்பாக செயல்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்ய நடப்போம், நடந்து கொண்டே இருப்போம் நமது மூதாதையர்கள் போல.